ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்துக்காக நம்ம என்றைக்குமே யாரையும் கம்பேர் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒரு சில விஷயங்களில் கம்பேர் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். நமக்கான ஒரு நேரங்கிறது கண்டிப்பாக வரும். இல்லை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம என்றைக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல மனசில் நம்ம ஒரு தைரியத்தோடையும் தெம்போடையும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதா இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வாழ்க்கையில் ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கிறது. கற்றுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்கு இடையில நம்மளால் எதுவுமே முடியல அப்படிங்கிறப்போ அதை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது தான் நல்லது. அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் நம்மளுக்கு ஒரு கரெக்டான வேலை ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கான இதை நம்மளா ஒரு இது பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கிறது கிடையாது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நானும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மனசார ஒரு தேரி தெரிய வேண்டிய விஷயமா இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்றைக்குமே இந்த நேரத்தில் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுக்காகவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணிக்கவோ மாற்றிக்கவோ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு கிடைக்காதப்ப நம்மளுக்கு அப்பப்போ நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா தான் வாழ்க்கைங்கிறது இருக்கும். அப்படி இல்லாதப்போ தான் நம்மளுக்கு ஒரு சில கவலைகளாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு ஒரு மனசு இதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் கிடைக்காதப்போ அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி விடுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே கடவுள் அமைச்சு கொடுப்பாரு, நல்லபடியாக எல்லாமே நல்லா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கணும். நம்பிக்கையை வளர்த்தா மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத சில விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இப்போ உள்ள ஒரு சந்தோஷங்கிறது நம்மளுக்கு டெம்பரவரியான ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளுங்கிறது கம்மி அப்படிங்கிறப்போ அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமோ என்ன செய்யணுமோ அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கிடையில் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு முயற்சியை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு பார்த்த விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டேன். அதனால் இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு விஷயங்களை நம்ம ஒரு சமாளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ண முடியாது. அதனால இந்த நேரத்தில் இல்லாததுக்கு ஒரு விஷயத்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காமல் அப்பப்போ நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவத்துக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் வாழ்க்கையில் பார்த்த விஷயமா நினைக்கிறேன் அப்படிங்கலாம். ஏன்னா நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்பினா மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிறது வரும். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுறதோ இல்லை அவங்கள நம்ம புரிஞ்சிக்காமல் ஒரு சில விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோ நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு உதவாத விஷயம். கோவங்கிறது அப்போதைக்கு வரக்கூடிய விஷயமா இருக்கும். டெம்பரவரியான ஒரு இது தான் தவிர அது ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷனுங்கிறது எந்த ஒரு இதுக்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.